வேதவசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருப்பதால் மகாபரிசுத்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு ஆவிக்குள் ஜெபிக்கும் போது அவர் சித்தத்தின்படி கேட்டு பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிப்போம். இன்றைய தியானத்தின் தலைப்பு: நீங்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவரா? மத்தேயு 13:8. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. மத்தேயு 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். இன்னும் மார்க்கு 4:8 மற்றும் 20 லூக்கா 8:8 மற்றும் 15 வாசிக்கவும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வாசித்த வேத பாகத்தில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. எல்லா விதைகளும் நல்ல விதைகள் என்றாலும் எல்லாமே ஒரே மாதிரியான பலனை கொடுப்பதில்லை. அதே மாதிரி எல்லா விசுவாசிகளும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாக மட்டும் இல்லாமல் அந்த வசனத்தில் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன் படி நடந்து பலன் தருகிறவனாகவும் இருக்கிறான். உதாரணமாக, ஒரு வகுப்பில் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியாகத்தான் போதனை செய்தாலும் எல்லா மாணவர்களும் ஒரே மாதிரியான பலன் கொடுப்பதில்லை. அதே போலத்தான் வசனத்தை எவ்வளவு ஆழமாக நாம் புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வசனத்தின்படி நடந்து பலன் கொடுக்க முடியும். கல்வியில் மதிப்பெண்களைக் கொண்டு உலகம் ஒரு மாணவனை அங்கீகரிக்கும். ஆனால் 30ஆக பலன் தருகிறவனையும் தேவன் தமது கிருபையால் அங்கீகரிக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மட்டும்தான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி இயேசு அதே அதிகாரத்தில் 43 இந்த உவமையை முடிக்கிறார். நம் செவிகளில் கேட்பவைகளில் மிகவும் இனிமையானது தேவனுடைய வார்த்தை தான் என்றால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக இருப்பதால் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, எங்கள் வாழ்க்கையில் இன்னமொரு நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்து நீர் விரும்புகிறபடி 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் கொடுத்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த தயவு செய்வீராக. உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.